ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர் அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, தேர் அப்படின்ற வேர்டை வச்சு எப்படி நம்ம பேசுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஓகே, டன். ஸோ இந்த இங்கிலீஷில் இப்போ எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேர் அப்படின்ற வேர்டுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று இருக்கிறது, இன்னொன்று அங்கே அப்படின்ற அர்த்தம் இருக்குது. இந்த ரெண்டு மீனிங்கை வச்சு ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் எப்படி இந்த வேர்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு வாக்கியம் இருக்குது பாருங்கள். ஒரு புத்தகம் மேசையின் மீது இருக்கிறது அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு புக்கு டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது இந்த தேர் அப்படின்ற வேர்டு வந்து மோஸ்ட்லி ஒரு பொருளோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த அது அந்த இடத்துல ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அழுத்தமாக சொல்கிற இடத்துல நம்ம தேர் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போது ஒரு புத்தகம் மேசையின் மீது இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா, தேருக்கு பக்கத்தில் ஒன்று நம்ம ஈஸ் சேர்த்துவோம், இல்லைன்னா ஆர் சேர்த்துவோம். ஓகே, இப்போது இந்த ஈஸ் ஆர் இது ரெண்டுமே எதை பொறுத்து வரும் அப்படின்னா, அந்த தேர் ஈஸ்க்கு பக்கத்தில் நம்ம என்ன சேர்த்துறோமோ அது சிங்குலராக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸ் சேர்த்துவோம், ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஆர் சேர்த்துவோம். சரியா? இப்போ இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்கு, இங்கே 3 புத்தகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, அப்போது நம்ம அந்த தேருக்கு பக்கத்தில் ஒரு புக், இங்கே 3 புக்ஸ் அப்படின்னு ஆட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஒரு புத்தகம் அப்படின்னா அது சிங்குலர் இல்லையா? அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, தேர் இஸ் என்ன இருக்குது, ஒரு புத்தகம் இருக்குது. அப்போது தேர் இஸ் அ புக். ஒரு அப்படின்னா அப்படின்னு அர்த்தம். தேர் இஸ் அ புக். எங்கே இருக்குது? மேசையின் மீது. அப்போது மேசையின் மீது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் த டேபிள். அப்போது தேர் இஸ் அ புக் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புத்தகம் மேசையின் மீது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 3 புத்தகங்கள் மேசையின் மீது இருக்கின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது இந்த இடத்துல 3 புத்தகங்கள் அப்படின்னா ப்ளூரல் இல்லையா? அப்போது இந்த இடத்துல தேர் ஆர் யூஸ் பண்ணணும். தேர் ஆர் 3 books on the table. There are 3 books on the table அப்படின்னு சொல்லலாம். சரி, இங்கே சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். there are some books அப்படின்னா சில புத்தகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வெறுமனே இப்போ என்னிடம் இருக்குது, அவனிடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெறுமே காமனாக சொல்கிறோம். சும்மா ஒரு புத்தகங்கள் இருக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்கிறோம். சரியா? சில புத்தகங்கள் இருக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லும் பொழுது there are some books அப்படின்னு சொல்லுவோம். there are no books. புக்ஸ் இல்லை, எந்த புத்தகங்களும் இல்லை அப்படின்னா there are not any books அப்படின்னு சொல்லுவோம். புத்தகங்கள் இல்லை அப்படின்னா there are no books அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது பாருங்கள். there is meeting today அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, there is meeting today அப்படின்னா இன்றைக்கி மீட்டிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே வா, இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, சீக்கிரம்லாம் போகக்கூடாது, இங்கே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போது there is meeting today அப்படின்னு சொல்லலாம். என்ன, இன்றைக்கி மீட்டிங் இருக்கா அப்படின்னு திருப்பி நம்ம கொஷனாக கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ கேள்வியாக கேட்கும் பொழுது ஈஸ் ஃபஸ்ட்டாக வந்துடும், தேர் செகண்டாக போயிடும். ஓகே, அப்போது இஸ் தேர் மீட்டிங் டுடே, மீட்டிங் இருக்கா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அடுத்தது இன்றைக்கி மீட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லும்போது there is no meeting today அப்படின்னு சொல்லலாம். ஓகே, there is no meeting today அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் இங்கே இந்த இடத்துல எனி இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சுன்னா இங்கே நாட் யூஸ் பண்ணுவோம். there is not அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே எப்படி there are no books, there are not any books அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ இதை சில நேரங்கள் இதை ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. தேர் இப்படி அப்பாஸ்ட்ரஃபி கொடுத்து ஆரின்னு கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் தேர் இஸை ஷார்ட் ஃபார்மில் கொடுக்கும்போது இப்படி கொடுத்துருப்பாங்க, தேர் இஸ் நாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, டன். அடுத்தது பாருங்கள். அதிகமாக நம்ம தேர் இஸ் நோ புக், தேர் இஸ் நோ மிஸ்டேக் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? டன். இப்போது சம் புக்ஸ் ஆர் தேர் அப்படின்னு இருக்குது. இது என்னென்னா, இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, இருக்கிறது இன்னொரு அர்த்தம் அங்கே அப்படின்ற ஒரு பொருள் தரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போது நீங்கள் கை காமிச்சு சொல்கிறீங்க, சில புத்தகங்கள் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது சம் புக்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்கிறீங்க. என் புக்கை காணோம், தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என் புக்கு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது மை புக்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லலாம். மை பேக் இஸ் தேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். இப்போது தேர் இஸ் காட் அப்படின்னா கடவுள் இருக்காருடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல தேர் இஸ் காட் அப்படின்னு சொல்லலாம்.
கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்லி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம கேட்போம் இல்லையா. அப்போது இஸ் தேர் காட் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். அடுத்தது இப்போது நம்ம ஏதாவது ஒரு பொருளை காணான்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம். என்ன தேடுற, அதைத்தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. தேடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தேடிட்டு இருக்கும்போது ஒரு டேபிள் மேலே நீங்கள் தேடிட்டு இருக்க அந்த பொருள் அங்கே இருக்குது அப்படின்னா அது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அப்போது அதை எப்படி சொல்லலாம், இட் இஸ் தேர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இட் இஸ் தேர் அப்படின்னா அது அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, ஓகே, நீங்கள் தேடுறது கிடைக்கல, அப்போது அம்மாட்ட கேட்பீங்க, அம்மா அது அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. நான் ஏதாவது ஒரு திங்ஸை சொல்லிட்டு நீங்கள் அம்மா அது அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. அம்மா கிச்சனில் இருக்காங்க அப்படின்னா அது அங்கே இருக்கான்னு கேட்கும்பொழுது அம்மா இஸ் இட் தேர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, அது அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இஸ் இட் தேர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, அடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது அந்த இடத்துல தேர் இஸ் நத்திங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, தேர் இஸ் நத்திங் அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ தேர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்கான சில ரூல்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது என்னென்ன ரூல்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, கவுண்டபிள் நவுன் வந்துச்சு அப்படின்னா இந்த கவுண்டபிள் நவுன் சிங்குலராக இருந்துச்சுன்னா தேர் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலாக இருந்துச்சுன்னா தேர் ஆர் யூஸ் பண்ணுவோம். கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்னென்னா இந்த கவுண்டபிள் நவுன்ற டைட்டிலே வந்துருச்சு எதெல்லாம் நம்மளால் எண்ணக்கூடிய ஒன்று கவுண்டபிளாக இருக்கோ அதையெல்லாம் நம்ம கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் டேபிள், லேப்டாப், கேர்ள், பாய். ஓகே, ஸோ எத்தனை டேபிள் இருந்தாலும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், எத்தனை லேப்டாப் இருந்தாலும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், எத்தனை கேர்ள்ஸை நம்ம நிற்க வச்சாலும் 1 2 3 நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போது இந்த கவுண்டபிள் நவுன் சிங்குலராக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். தேர் இஸ் அ டேபிள், தேர் இஸ் அ லேப்டாப், தேர் ஆர் 10 கேர்ள்ஸ். இதே இந்த இடத்துல சில பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா தெர் ஆர் சம் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தெர் ஆர் சம் கேர்ள்ஸ், கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சம் பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னும் போது தெர் ஆர் சம் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தெர் ஆர் ஃபியூ கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா தெர் ஆர் மெனி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இப்போது இந்த மாதிரியான சிச்சுவேஷன் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேர் இஸ் அ டேபிள், தேர் இஸ் அ லேப்டாப், தேர் ஆர் 10 கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை திருப்பி நம்ம சொல்லும் பொழுது ஒரு லேப்டாப் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா இதை திருப்பி நம்ம எப்படி சொல்லுவோம், அ லேப்டாப் இஸ் தேர் அப்படின்னு சொல்லுவோம். அ லேப்டாப் இஸ் தேர், அ டேபிள் இஸ் தேர் அப்படின்னு சொல்லுவோம். 10 பொண்ணுங்க அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 10 கேர்ள்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அடுத்த ரூல் பாருங்கள், ரூல் நம்பர் 2. இது நல்லா கவனிச்சுக்காங்க, இங்கே இருக்கிற எக்ஸசைஸ் கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா கவனிச்சுக்கோங்க. கலெக்டிவ் நவுன் வந்துச்சு அப்படின்னா சிங்குலராக இருந்தால் தேர் இஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலாக இருந்தால் தேர் ஆர் யூஸ் பண்ணுவோம். இதில் கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னென்னா ஒரு பொருள் வந்து நிறைய சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்ந்து இருக்கிறத ஒன்றா நம்ம கன்சிடர் பண்ணி சொல்லுவோம். இப்போது ஒரு சாவி கையில் இருக்குன்னா அது ஒரு சாவின்னு சொல்லுவோம். ஆனால் 10 சாவியை சேர்த்து ஒரு கோர்வையாக சாவி கொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த சாவி கொத்து சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதே வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்றது என்னென்னா ஒரு கலெக்டிவ் நவுன். எக்ஸாம்பிள், ஏன் அதை நம்ம ஃபேமிலியை வந்து கலெக்டிவ் நவுன் சொல்கிறோன்னா ஃபேமிலி அப்படின்னா ஒரு 10 அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இந்த மாதிரி பல பேர் சேர்ந்தது தான் ஒரு ஃபேமிலி இல்லையா. ஸோ இப்போ ஃபேமிலி அப்படின்னா ஒருத்தர் மட்டும் ஒரு ஃபேமிலின்னு நம்ம சொல்ல மாட்டோம், பல பேர் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். அப்போது நிறைய விஷயங்கள் சேர்ந்த ஒன்று தான் ஃபேமிலின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு ஃபேமிலி அப்படின்றத வந்து நம்ம ப்ளூரலாக கன்சிடர் பண்ண மாட்டோம், சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா. இதே 2 குடும்பம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஃபேமிலி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதில் 10 பேர் இருந்தாலுமே அதை ஒரு ஃபேமிலின்னு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, ஒரு பொருள் திரளாக சேர்ந்து ஒன்றா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்ம கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கலெக்டிவ் நவுன்லாம் சிங்குலராக இருந்தால் தேர் இஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலாக இருந்தால் தேர் ஆர் யூஸ் பண்ணுவோம். இப்போது தேர் இஸ் அ ஃபேமிலி அப்படின்னா ஒரு குடும்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தேர் ஆர் சம் ஃபேமிலிஸ் அப்படின்னா சில குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து தேர் ஆர் மெனி ஃபேமிலிஸ் அப்படின்னா நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது தேர் இஸ் அ பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம், என்ன அப்படின்னா இப்போது இங்கே கீஸ்ன்னு வந்துருச்சு, அப்போ அது ப்ளூரல் தானே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து என்னென்னா என் பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, என் பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னா நிறைய சாவி சேர்ந்த ஒரு பஞ்சு. ஓகேவா, நிறைய சாவிகள் சேர்ந்த ஒரு கொத்து. ஓகேவா, அப்போது இந்த இடத்துல எங்கே என்ன வந்துருச்சு, பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அதாவது நிறைய சாவிகள் சேர்ந்தது தான் ஒரு பஞ்ச் அப்படின்ற போது பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகே,
அப்போது இந்த இடத்துல இந்த bunch of keys அப்படின்றது என்னென்னா சிங்குலராக கன்சிடர் பண்ணும்போது இங்கே இடத்துல நம்ம is யூஸ் பண்ணுறோம். சிங்குலராக இருந்துச்சுன்னா there is யூஸ் பண்ணணும். அடுத்தது இதே என் கையில் 3 சாவி கொத்து இருக்குது. ஓகே, அப்போ நான் சொல்வேன் there are 3 bunch of keys அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். a bunch of keys அப்படின்னு சொன்னால் ஒரு சாவி கொத்து, 3 bunch of keys அப்படின்னா 3 சாவி கொத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது there are 3 bunch of keys அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது there are some keys அப்படின்னு இருக்குது. வெறும் தனித்தனியாக கீஸை பிரித்து வச்சோன்னா நிறைய சாவி தனித்தனியாக கொத்தாக இல்லாமல் தனித்தனியாக கிடக்கு அப்படின்னா இங்கே சில சாவிகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது there are some keys அப்படின்னு சொல்லி சொல்லலாம். there are some keys அப்படின்னா சில சாவிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அங்கே நிறைய சாவி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. many keys are there அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அங்கே ஒரு சாவி கொத்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா a bunch of keys are there, a bunch of keys is there அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, 2 bunch of keys are there அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், there is a key அப்படின்னு சொல்லியிருக்கு. there is a key அப்படின்னா ஒரு சாவி, வெறும் ஒரே ஒரு சாவி தான். ஓகே, there is a keyன்னா ஒரு சாவி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாவி கொத்தாக இருந்துச்சுன்னா there is a bunch of keys அப்படின்னு சொல்லலாம். இதே 2 சாவி கொத்தாக இருந்துச்சுன்னா there are 2 bunch of keys அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ திங்க் கன்ஃபியூஸ் ஆனிச்சு அப்படின்னா திரும்பவும் இதை வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, டன். அடுத்த ரூல் நம்பர் 3 பாருங்கள், uncountable noun அப்படின்னு இருக்குது. uncountable noun அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை நம்ம சிங்குலராக கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இப்போது சிங்குலர் அப்படின்னாலே there is யூஸ் பண்ணுவோம் இல்லையா. டன். இப்போது uncountable nounனா உங்களுக்கு தெரியும், வாட்டர், சால்ட், சாயில், சாண்ட், ஆயில், இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், uncountable noun சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வாட்டரை நம்மளால் எண்ண முடியாது. அட்வைஸ்ன்னு சொல்கிறோம், அட்வைஸ், ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா uncountable noun அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டர், சாயில், சுகர், இப்போது உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க வந்து தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க என்கிட்ட தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்வீங்க என்னோடய பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, என்னோடய பாட்டிலில் ஒரு தண்ணி இருக்குதுன்னு சொல்வீங்களா, என்னோடய பாட்டிலில் 2 தண்ணி இருக்குன்னு சொல்வீங்களா? கிடையாது. என்னுடைய பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஓகே, அப்போது நீங்கள் அதை எப்படி சொல்வீங்க, there is some water in my bottle அப்படின்னு சொல்வீங்க. ஹே வெயிட், there is some water in my bottle அப்படின்னு சொல்வீங்க. என்னுடைய பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அடுத்தது இப்போது ஒரு டேபிள் மேலே கொஞ்சம் சுகர் இருக்குது அப்படின்னா there is some sugar on the table அப்படின்னு சொல்வீங்க. ஓகே, there are some sugar on the table அப்படின்னு சொல்லலாமா? ஏன் நான் இந்த சென்டென்ஸை இங்கே எழுதியிருக்கேன் அப்படின்னா இதை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்றத பாயிண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக எழுதியிருக்கேன். there is some sugar அப்படின்னா சொல்லணும், there are some sugar அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல ஆர் வரக்கூடாது. சுகர் அப்படின்றது என்னென்னா uncountable noun. ஓகே, ஏன்னா சுகரை நம்மளால் 1, 2, 3ன்னு எண்ண முடியாது. அது ஒரு uncountable noun. அடுத்து கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொன்னால் there is some oil அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் கடைக்கு போகிறீங்க, அம்மாட்ட கேட்பீங்க, அம்மா எண்ணெய் இருக்கா, எண்ணெய் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இப்போ அம்மா சொல்லுவாங்க கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது there is some oil அப்படின்னு சொல்லலாம். ஓகே, there is some oil in the கிச்சனில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், there is some advice அப்படின்னா ஆக்சுவலாக என்னென்னா நம்ம சண்டை போடும்போது சொல்லுவோம், அவ்வளோதானா உங்கள் அட்வைஸ் முடிஞ்சிருச்சா இல்லை என்ன ஏதாவது சொல்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் அட்வைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது there is some advice, wait அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், சில அட்வைஸ் இருக்குது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது there is some advice அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ there is some advice. இப்போது சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், இதை ஃபில் பண்ணுவோமா? டன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இதுக்கடுத்து ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் இருக்குது. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கடுத்து தான் வீடியோவை வந்து ஆன் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது there's a lot of work அப்படின்னு இருக்குது. அதில் எனக்கு இல்லை நிறைய வேலை இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்கிறோம். ஓகே, நிறைய வேலை இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல a lot of work அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், there is a lot of work அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது there dash some chairs அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே தான் நம்ம நல்லா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா சேர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சேர்ஸ் அப்படின்றது என்னென்னா கவுண்டபிள் noun, நம்மளால் எண்ணக்கூடிய ஒன்று. ஓகே, ஸோ அப்போ சேர்ஸ் அப்படின்றது வந்து நம்மளால் எண்ணக்கூடிய ஒன்றாக வரும்பொழுது அந்த இடத்துல சம் சேர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. அதனால நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், there are some chairs அப்படின்னு சொல்லலாம். there are some chairs அப்படின்னா கொஞ்சம் சேர்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது
அடுத்தது பாருங்கள், தேர் டேஷ் சம் சால்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. சால்ட் அப்படின்றது என்னது? கவுண்டபிள் நவுனா அன்கவுண்டபிள் நவுனா? அன்கவுண்டபிள் நவுன் இல்லையா? சால்ட்டை நம்மளால் எண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஆர் வருமா ஈஸ் வருமா? ஏன்னா அதுக்கு அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்ற போது இந்த இடத்துல நம்ம ஈஸ் தான் யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணக்கூடாது. தேர் ஆர் சம் சால்ட்னு சொல்லக்கூடாது, தேர் இஸ் சம் சால்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தது மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேர் டேஷ் சம் மிஸ்டேக்ஸ். இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, மிஸ்டேக்ஸ் அப்படின்னா ப்ளூரல் இல்லையா? ஸோ அப்போ ப்ளூரல் அப்படின்ற போது தேர் ஆர் சம் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா தேர் ஆர் சம் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 5 பாருங்கள், டேஷ் தேர் எனி மிஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போது நீங்கள் ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுறீங்க. ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணும்போது நீங்கள் கேட்பீங்க ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஸோ இப்போது சென்டென்ஸ் அனுப்பிச்சிட்டு ஏதாவது மிஸ்டேக் இருக்கிறதா, மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல இது வந்து என்னென்னா சிங்குலர். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் தேர் எனி மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இதே இன்கேஸ் இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா இங்கே ஈஸ்க்கு பதிலாக ஆர் யூஸ் பண்ணணும். ஆர் தேர் எனி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சரியா? இப்போது 6th ஒன் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் அனுப்பின ஹோம்ஒர்க்கில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா தேர் இஸ் நோ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இருக்குது. ஓகே, மிஸ்டேக்ஸ் இல்லை அப்படின்னா இது வந்து என்னதுன்னா ப்ளூரல். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர். தெர் ஆர் நோ மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா தேர் இஸ் நோ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவேன். டிஃப்ரென்ஸ் புரியுதா? தேர் இஸ் நோ மிஸ்டேக், தெர் ஆர் நோ மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த 3 ரூல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இதை வச்சு ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஸோ இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க் இன்றைக்கி. என்னென்னா டெஸ்கிரைப் யுவர் ரூம். உங்களுடைய ரூமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத டெஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு 5 சென்டென்ஸ் ஓகே, உங்களால் முடிஞ்சால் 10 சென்டென்ஸ் கூட நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்ஸாக நீங்கள் பண்ணி கமெண்ட்டில் சொல்லலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ என்னுடைய ரூமில் இருக்கிறத சொல்கிறேன். தேர் இஸ் அ லேப்டாப் இன் மை ரூம். தேர் ஆர் 2 members in my room. தேர் இஸ் அ டேபிள் இன் மை ரூம். ஸோ என்னுடைய ரூமில் ஒரு லேப்டாப் இருக்குது, என்னுடைய ரூமில் 2 பேர் இருக்காங்க, என்னுடைய ரூமில் ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, நான் ஸோ இதே மாதிரி உங்களுடைய ரூமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் டெஸ்கிரைப் பண்ணுறத விவரிக்கிறது. ஓகே, ஸோ டெஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 சென்டென்ஸ் இருக்கலாம், இல்லை உங்களால் முடிஞ்சால் 10 சென்டென்ஸ் கூட நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, அண்ட் தேர் ஆர் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.